கோவையில் மீண்டும் பிரம்மாண்டமாக அதாவது விளம்பரம்லாம் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆக்சுவலாக ஒரு 1 day ஒர்க் ஷாப் ஆன் பைப்பிங், ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங், அது எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நாங்கள் பிளான் பண்ணதுக்கு ரீசனே என்னென்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன் ரிலேட்டடாக இருக்குது. பைப் லைன் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அல்லது P&ID டிசைன் இன்ஜினியர் ஆகட்டும், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது வந்துச்சு. நாங்களும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வீடியோஸ் போட்டிருந்தோம். நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே என்னென்னா, சார் டிசைன் ஓகே தெரியும், ஆனால் P&ID பற்றி பைப்லைன் டிசைன் சம்மந்தமாக எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் சைடு பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனி சைடில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் கேண்டிடேட்டை வலை வீசி தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்ன வரைக்கும். ஸோ இதுக்கு சூட்டபிளான கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு பைப்லைன், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பைப்லைன் பைப்பிங்கை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த யோசனையோட ஒரு விளைவாக தான் நம்ம ஒரு 1 day ஒர்க் ஷாப் ஆன் ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் அப்படின்னு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் MEC மேன்செஸ்டர் இன்ஜினியர் சென்டரில் கோயம்புத்தூரில் வர 17/12/2022 சனிக்கிழமை. ஸோ 17/12/2022 சாட்டர்டே தான் வரும். மார்னிங் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 5-5:30 வரைக்கும் போகும். ஸோ இதில் என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா, பைப்பிங்னா என்ன, ஸோ பைப்பிங்கில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, மேஜராக சொல்லணும்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ், அண்ட் தென் பைப்பிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் தென் P&ID அப்படின்னு சொல்லுவாங்க, பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ராயிங், அந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து இது எல்லாமே நம்ம இந்த 1 dayல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து இதை வந்து ஒர்க் ஷாப்பாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஒரு ஒர்க் ஷாப் தான் இது டோட்டலாக ஒரு 1 day ஒர்க் ஷாப். ஆல்ரெடி நம்ம MECயில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா கேண்டிடேட் அதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. பட் இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் அப்படிங்கிறனால இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் நிறையா இன்ஜினியர்ஸ் நீங்கள் போகும்பொழுது ஆல்ரெடி காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல்டு, டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த பைப்பிங் டிசைன் ஆகட்டும், அண்ட் தென் பைப்பிங் இன்ஸ்பெக்டர், அண்ட் தென் பைப்பிங் சூப்பர்வைசர், அந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய வரும். அதுவும் மெயினாக அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பைப்பிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்குது. நீங்களும் நிறையா வெப்பில் அல்லது கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பற்றின ஒரு அவேர்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகும், இங்கே லோக்கல்லையும் சரி அப்ராட்லையும் சரி, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். பட் உண்மையாகவே ரியலாகவே சொல்கிறேன், இதுக்கு வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் தேவைப்பட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் வலை வீசி தூண்டில் போட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் நம்மளுக்கான ரைட் கேண்டிடேட்டை நம்மளால் பிக் பண்ண முடியல. ஸோ இண்டஸ்ட்ரிக்கும் இதே நிலைமை தான். அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபீல்டை ஏன் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது? ஸோ ஒரு ஃப்ரெஷராகவே நீங்கள் இந்த கேரியரை, இந்த ஃபீல்டை, இந்த பைப்பிங் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனே இல்லை. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய கேரியர் க்ரோத் வந்து டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியாக நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 500. இதில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து அதாவது லஞ்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுதான்னு நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் அந்த டேட்டில். அண்ட் தென் சர்டிஃபிகேட் எப்பவும் போல் உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ MEC தான் ஹோஸ்ட் பண்ணுது. பட் இதில் வரக்கூடிய கெஸ்ட் லெக்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 12 years பைப்பிங் ரிலேட்டடாகவும் அண்ட் தென் ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாகவும் பாய்லர் ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்ஷன், அதாவது குவாலிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் உங்களுக்கு இந்த பைப்லைன், இந்த பைப்பிங் பற்றின ட்ராயிங் ஆகட்டும், டாக்குமெண்டேஷன் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகட்டும், இதை பற்றிலாம் உங்களுக்கு ப்ரீஃபாக ரொம்ப கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம இதை கற்றுக்க போகிறோம். பட் இதனுடைய யூசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக மற்ற ஃபீல்டை காட்டிலும் இந்த ஃபீல்டு உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, டிப்ளமோ ஆர் BE படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வேறு ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த டொமைனுக்கு உங்களுடைய
கேரியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எப்பவும் போல கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக நம்மளுடைய வெப்சைட் பிளேஸ்மெண்ட் செல்லுக்கு போகும். அங்கே போனீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கான அப்ளிகேஷன் லிங்க் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அதிலேயே கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா மினிமமாக ஒரு 10 கேண்டிடேட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்து எடுக்கும் பொழுது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளுக்கு அட்டென்ஷன் குறைஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் குறைஞ்சிடும். அப்படிங்கிறனால ஒரு 10 பேர் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால யோசிச்சுட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக லேட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் இந்த ஒர்க் ஷாப் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.